Good morning. Daily use sentences. Question number 1. Where are you going in this unbearable heat? இந்த தாங்க முடியாத வெயில்ல எங்க போறீங்க? Answer. What to do? If I can't bear the heat, who will buy vegetables for lunch? என்னங்க செய்யறது? நான் வெயில தாங்கிட்டு போகலனா மதிய சாப்பாட்டுக்கு காய்கறி யார் வாங்கி கொடுப்பாங்க? இதுவே if I consider the heat அப்படின்னா வெயிலுன்னு பார்த்தால், if I think about the heat அப்படின்னா வெயிலை பற்றி நினச்சா, if I am afraid of the heat வெயிலுக்கு பயந்தால். அதாவது சென்டென்ஸில் முன்னாடி கொடுத்துருக்க இல்லைங்களா, if I can't bear the heat அப்படின்ற ஒரு வாக்கியம் கொடுத்துருக்க இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நாம் பேச்சு வழக்கில் என்ன பேசுவோமோ அதை இங்கிலீஷில் ட்ரை பண்ணி நாம் அந்த சென்டென்ஸில் பொருத்தி பேசலாம். Next, question number 2. Why is the child weeping? Feed some milk. இந்த இடத்துல feed some milkன்னு சொல்லலாம், or warm water, porridge எது வேணாலும் சொல்லலாம். குழந்தை ஏன் அழுகிறா? பால் கொடுங்க. Answer. Milk has turned sour. Her father went to the shop to buy fresh milk. பால் திரிஞ்சிடுச்சு, அவங்க அப்பா பால் வாங்க கடைக்கு போயிருக்காங்க. டர்ன் சோர் அப்படின்னா திரிந்து விட்டதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3. Why did you simply open all the windows and the main door? Be careful, as insects may come inside the home. ஏன் எல்லா ஜன்னல் கதவையெல்லாம் திறந்து வச்சுருக்கீங்க? பூச்சி ஏதாவது வரப்போகுது, பார்த்து எச்சரிக்கையாக இருங்க. இதோடைய கண்டினியூஷன் ஆன்சர் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். What to do? I can't bear this scorching heat. Even when we sit under the fan, we only receive hot air. That's why I opened all the windows. என்னங்க செய்கிறது? கொளுத்துற வெயிலை என்னால் தாங்க முடியல. ஃபேனுக்கு அடியில் உட்காந்தாலும் கூட சூடான காற்று தான் வருது. அதனால தான் எல்லா ஜன்னல் கதவையும் திறந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4. What a terrible heat outside. Mom, I want a cool drink or chilled water to quench my thirst. என்ன வெயில் அடிக்குது அம்மா, கூல் ட்ரிங்க்ஸ் அல்லது சில் தண்ணி வேணுமா என் தாகத்தை தணிக்கிறதுக்கு? ஆன்சர். Who forced you to go and play outside? No cool drinks. Have this buttermilk. உன்னை யார் வெளியில் போய் விளையாட சொல்லி கட்டாயப்படுத்தினா? கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இல்லை, இந்த மோரை குடி. Next, question number 5. The heat waves are killing us right now. After Agni Nakshatra, the weather conditions are going to be even worse. We can't imagine the situation. இப்போவே வெயில் ஆளை கொல்லுது. அக்னி நட்சத்திரத்துக்கு பிறகு இன்னும் மோசமாக தான் ஆகும். நினச்சே பார்க்க முடியல, அல்லது கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. ஆன்சர். It's going to be horrible, sister. Certainly it seems like we should buy an AC to escape from this roasting heat. ரொம்ப மோசமாக தான் இருக்க போகுதுக்கா. கண்டிப்பாக இந்த வெயிலேருந்து தப்பிக்க ஏசியை வாங்கியே ஆகணும் போல. கொஷின் நம்பர் 6. Usually you get up early in the morning. However, what happened today? You woke up so late. வழக்கமாக சீக்கிரம் எழுந்திடுவீங்க, ஆனால் இன்றைக்கி என்னாச்சு, லேட்டாக எழுந்திரிச்சிருக்கீங்க? ஆன்சர். I could not sleep last night due to a power outage. It was very sultry, so I got early morning sleep. நேற்று இரவு கரண்ட்டு போனதுனால சரியாக தூங்கலை, ஒரே புழுக்கமாக இருந்துச்சு, அதான் விடியற் காலையில் தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7. இந்த ஸ்லைடில் எல்லாமே முனிசிபல் வாட்டர் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சா அப்படின்ற கேள்வி தான். அது 3 விதமாக எப்படி கேட்கலான்றதை கொடுத்துருக்கேன். கொஷின் நம்பர் 1. Have you received municipal water today? இன்றைக்கி உங்களுக்கு முனிசிபல் தண்ணி வந்துச்சுங்களா? No, we haven't received municipal water for the last 2 days. இல்லைங்க,
கடந்த 2 நாளாக எங்களுக்கு தண்ணி வரலங்க. யூ கெட் முனிசிபல் வாட்டர் டுடே? இன்றைக்கி தண்ணி பிடிச்சிங்களா? நோ, வி காட் முனிசிபல் வாட்டர் 3 days ago only. 3 நாளைக்கு முன்னாடி தாங்க வந்துச்சு, இன்றைக்கி வரலங்க. நெக்ஸ்ட்டு, டிட் முனிசிபல் வாட்டர் ரீச் யுவர் ஸ்ட்ரீட் திஸ் மார்னிங் ஆர் கம் டு யுவர் ஸ்ட்ரீட் திஸ் மார்னிங் அப்படின்னு கேட்கலாம். இது எந்த மாதிரி சூழ்நிலை கேட்கலான்னா, சில நேரத்தில் தண்ணி திறந்து விட்டுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு தெருவுக்கு வந்திருக்கும், இன்னொரு தெருவுக்கு ரீச்சாக ஆகிருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த கொஷின் நம்ம கேட்கலாம். எஸ், பட் இட் வாஸ் ஜஸ்ட் ஃபார் 10 minutes அண்ட் த ஃப்ளோ வாஸ் வெரி வீக். வந்துச்சு, ஆனால் 10 நிமிஷம்தான் வந்தது, அதுவும் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8. டஸ் யுவர் மோட்டார் பம்ப் த வாட்டர்? எஸ், பட் நாட் அஸ் குட் அஸ் earlier. ஃப்ளோ இஸ் வெரி வீக். உங்கள் மோட்டார் தண்ணி இறக்குதுங்க, ஆனால் முன்ன மாதிரி இல்லை, தண்ணி கம்மியாக தான் வருது. யூ கெட் வாட்டர் ஃப்ரம் யுவர் போர்வெல்? நோ, ஐ திங்க் த கிரவுண்ட் வாட்டர் லெவல் ஹாஸ் டிக்ரீஸ்ட். உங்கள் போரில் தண்ணி வருதுங்களா? இல்லைங்க, தண்ணியோட அளவு குறைஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன். Question number 9. Has your borewell been supplying water properly or pumping water properly? உங்கள் போர் ஒழுங்காக தண்ணி கொடுக்குதுங்களா? Yes, when we set up the borewell, we dug more feet deep. That's why we have been receiving water without any issues. கொடுக்குதுங்க, போர் போடும்போது நிறைய அடி ஆழமாக போட்டோம், அதனால தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தண்ணி கொடுத்துட்டே இருக்குதுங்க. அதாவது we have been receiving, present perfect continuous tense யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதில் சப்ளை, வாட்டர் சப்ளை அப்படின்னா தண்ணீர் வழங்குதல், வாட்டர் பம்பிங் அப்படின்னா நீர் இறைத்தல். நீங்கள் சப்ளையும் யூஸ் பண்ணலாம், பம்பிங்கின்ற ஆங்கில வார்த்தையும் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10. If we don't get rain this month, we may have to endure difficulties even in accessing drinking water in the upcoming days. இந்த மாதம் மழை இல்லைன்னா வரும் நாட்களில் குடிநீருக்கு கூட சிரமப்பட வேண்டியிருக்கும். இந்த வாக்கியத்தையே நம்ம ரொம்ப சிம்பிளாகவும் சொல்லலாம். எப்படின்னா, if we don't get rain this month, we may have to suffer even for drinking water in the forthcoming days. ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம்தான். Thank you for watching.